இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. முதுபெரும் பொது உடைமை தோழர் ஆர்என்கே என்று அழைக்கப்படும் தோழர் ஆர்என் நல்லக்கண்ணு அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அவருக்கு ஒரு வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். வடசென்னை மாவட்டம் ஓட்டேரி பகுதியில் இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என தொடர் பரப்புரை பயணம் மற்றும் பெரியார் உலகம் நிதியளிப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு எழுச்சியுரையாற்றி இருக்கிறார். இன்றைய விடுதலை தலையங்கம் பிரிவினையை தூண்டுவோர் யார் என்று மிக தெளிவாக விளக்கமாக வெளிவந்திருக்கிறது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணம் இந்துத்துவவாதிகளின் வன்முறையும் ஆதிக்கமும் தான். இதற்கு பிறகாவது வலதுசாரிகள் பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. இந்தியா இந்து நாடே என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் கூறியுள்ள கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பிவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது. திராவிட மாடல் அரசு மக்கள் போற்றும் சாதனை திட்டங்களின் அரசு. திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவின் மதவாத அரசியல் எடுபடாது என்று கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் அடுக்கடுக்கான ஆதாரங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றியுள்ளார். எத்தகைய வியூகங்களை அமைத்தாலும் பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் தோல்வியை சந்திப்பது உறுதி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். கனடாவில் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனைக்கு சென்ற இந்திய ஆடிட்டர் 8 மணி நேரம் காத்திருந்தும் உரிய சிகிச்சை கிடைக்காததால் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.